இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய கொசைன் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த ஏபிசின்னு சொல்லி ஃபஸ்ட் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ ரவுண்ட் பண்ணிக்கோங்களா, அதை லெஃப்ட் சைடு எழுதிக்கிங்க. ஏன்னு எழுதிட்டு இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ரவுண்ட் பண்ணதை லெஃப்ட் சைடு எழுதிடணும். அதுக்கடுத்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், பியும் சி இருக்குங்களா, அதை வந்து பி ப்ளஸ் சின்னு எழுதிடுங்க. சம் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? பி ப்ளஸ் சின்னு எழுதிட்டு அடுத்து இதை மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க. பிசி எழுதிடணும். ஃபஸ்ட் அடிஷன் எழுதணும், பி ப்ளஸ் சி. அடுத்து மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும். இந்த ப்ளஸ்க்கு அடுத்த சைன் வந்து மைனஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்க்கு அடுத்த சைன் மைனஸ் ஞாபகம் எழுதுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பவரில் பாருங்கள் ஸ்கொயர் இப்படி கொடுங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கொயர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் இங்கே 2ன்னு கொடுக்கணும். சரிங்களா சாமி? கொடுத்ததுக்கப்புறம் இது கொசைன் ஃபார்முலானால இந்த இடத்துல வந்து காசுன்னு எழுதணும். எழுதிட்டு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஸ்மால் ஏ இருக்குங்களா, இங்கே எழுதும்போது கேபிட்டல் ஏ எழுதணும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. இதேமாதிரி செகண்ட் ஃபார்முலா எழுதலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் ஃபார்முலாக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஏபிசின்னு எழுதிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா, பியை ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து எதை ரவுண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பியை ரவுண்ட் பண்ணிக்கோங்களா, அதை வந்து இங்கே லெஃப்ட் சைடு எழுதணும். பி ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்குது பாருங்கள், சி ஏன்னு இருக்குங்களா, சி ஏன்னு எழுதினாலும் கரெக்டு, ஏசின்னு எழுதினாலும் கரெக்டு. நாங்கள் சி ஏன்னு எழுதிக்கிறேன். சி ப்ளஸ் ஏ. அடுத்து மல்டிப்ளிகேஷனில் எழுதணும் சிஏ. இந்த ப்ளஸ்க்கு அடுத்த சைன் என்ன வரும், மைனஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர், இங்கே என்ன கொடுக்கணும், 2 கொடுத்துடணும். இங்கே காசு கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு எனக்கு பாருங்கள், ஸ்மால் பி இருக்குங்களா, நம்ம வந்து கேபிட்டல் பின்னு கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுறதால ஏபிசி எல்லாமே ஆங்கிளில் டினோட் பண்ணும். ஸ்மால் லெட்டரில் வரக்கூடிய ஏபிசி எல்லாமே சைட்ஸ் வந்து டினோட் பண்ணும். இதுதான் செகண்ட் ஃபார்முலா. அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், ஏபிசின்னு எழுதிக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து சியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். எதை ரவுண்ட் பண்ணிக்கோன்னு பாருங்கள், சியை ரவுண்ட் பண்ணிக்கோங்களா, அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு எழுதணும். சி ஈக்குவல்ட்டுன்னு எழுதிருங்க. ரிமைனிங் இருக்கிறத பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு எழுதுங்க. ஏ ப்ளஸ் பி. அடுத்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க. ஏபி ப்ளஸ்க்கு அடுத்த சைன் வந்து மைனஸ் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் கொடுத்துட்டு இங்கே வந்து 2 கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து என்ன காஸ் அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், சி இருக்குங்களா, அந்த சி வந்து எழுதிடணும். இதுதான் தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி தான் வந்து தேர்ட் ஃபார்முலா. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.